மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடயே சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன அப்புறம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன். மட்டன் சேர்த்தப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த எண்ணெயிலேயே. மட்டனை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு நல்லா வெந்தணும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மட்டன்லாம் கோட் ஆகணும், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடயே பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். 2 பழுத்த தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, நட்சத்திர சோம்பு 1, 3 கிராம்பு, சின்னதாக கடல் பாசி எடுத்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன். கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மட்டன் குழம்புக்கு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடயே நம்ம வதக்கி வச்ச தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம மட்டன் குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விசில் விட்டுடலாம். 3 விசில் வந்தால் போதும், இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ திக்காக சூப்பராக கறியெல்லாம் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. பாய்.